யாருக்குடைய பிஜேபிக்கு லீஸு கொடுத்த மாதிரி இருக்கு. நீங்க பிஜேபியில சேர்ந்துருக்கலாம். பிஜேபிக்கு லீஸ் கொடுத்த மாதிரி தான் சார் இருக்கு. ஏடிஎம்கே மொத்த குத்தகை கொடுத்த மாதிரி இருக்கு. அங்க போய் சேர்றீங்க. இல்ல ஏதோ ஒரு ஊழல் பத்தி பேசும்போது இவங்க என்ன கவுண்டர் கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? டோட்டலா இது வந்து அரசியல் தற்கொலை தான். இதெல்லாம் வந்து அரசியல் தற்கொலை லிஸ்ட்டா தான் கொண்டு போய் வைக்கணும். இவங்கெல்லாம் சும்மா நடமாடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு நடைப்பயணம் சொல்லுவாங்களே, அப்படிதான் இருக்கணும். நான் ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், நேர்மையா ஒரு கேள்வி கேட்கறேன்னு ஆசைப்படுறேன். அது காளியம்மாளா இருக்கட்டும், அது நாச்சியால் சுகந்தியா இருக்கட்டும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சியில் இருந்த போது இருந்த உங்களுக்கு அந்த மரியாதையும் அந்த போராளிகள் என்ற பார்வையும் அதிமுக போன பிறகு இருக்கான்னு கேட்குறேன். பதவின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எவ்வளோ பதவிகளோட தியாகம் மட்டும் தான் இருக்கிறாரு. மத்திய அமைச்சர் வாங்கியிருக்கலாம், கூட்டணிக்கு போயிருந்தா. அப்போ அதை வேணான்னு தியாகம் மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு லாங் தொலைநோக்கு பார்வையோட வந்து ஒரு திட்டத்தோட பயணிக்குது கட்சி. நாம் தமிழர் கட்சி போன்ற வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த கட்சியில் நீங்கள் வந்து ஒரு போராளியாக இருந்த நீங்கள் எப்படி வந்து ஒரு வழக்கம் போல் இந்த திராவிட கல்ச்சரில் ஊர்ன அந்த கட்சியில் போய் உங்களால் இணைஞ்சு செயல்பட முடியுது? நான் ஒரு வருஷம் நான் என் பிள்ளையோட இல்லை, எல்லாம் என் பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. இந்த ஒரு வருஷம் வந்து பிள்ளைகள் என் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அந்த ஒரு வருஷம் வச்சேன். இது ஒரு காரணமா சார்? இப்போ அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து சீமானாக இருக்கட்டும், சீமான் கூட இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து தினசரி வீட்டில் படுக்கிறாங்க, வீட்டில் தூங்குறாங்க? நான் கேட்குறேன். இல்லை, நிறைய பேர் கிடையாது. சீமான் மீது கருத்து வேற்றுமை இருக்கலாம், பேசினா முடிஞ்சிச்சு. அப்படி ஒன்றும் வந்து ஒரு கடுமையான தலைமை ஒன்றும் கிடையாது. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காளியம்மாள் இப்போ வந்து ஹாட்டான டாபிக். அரசியலை பொறுத்தவரை இவங்க தான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு விலகி இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்று அதிமுக கட்சியில சேர்ந்திருக்காங்க. சேர்ந்ததுக்கு பலவிதமான காரணங்களையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னென்ன காரணம், எதுக்காக அவங்க அதிமுகவில் சேர்ந்தாங்க, இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு அரசியலை பொறுத்தவரை ஹாட்டான டாபிக். ஹாட்டான டாபிக் சொல்றதை விட டெய்லி ஒரு டாபிக் வந்துட்டே தான் இருக்கும். எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் கண்டிப்பா யாரும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா நாம கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய பேச்சு திறமையும் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீப காலமா இந்த இப்போ சமீபத்தில் நடந்த மாநாடா இருக்கட்டும், இப்போ அடுத்தது அவங்க கட்சி சார்ந்து பேசுறதா இருக்கட்டும். இப்ப பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம்னா காளியம்மாள் அவர்கள் வந்து இன்று வந்து அதிமுக கட்சியில சேர்ந்துட்டாங்க. சில விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து அடிப்படையிலிருந்து வந்தவரு, அதனால வந்து நான் அந்த கட்சியில சேர்ந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் இப்போ சீமான் அவர்கள் அடிப்படையில் வரல, பெரிய ஜமீன்தார் பரம்பரை? எனக்கு புரியல, எனக்கு என்ன காரணத்தை சொல்றாங்க அவங்க சார்? அதாவது சீமான் அவர்கள் பாணியில சொன்னா, வெளியில போயாச்சு சரிங்களா, போய் சேர்ந்த இடத்துல நீங்க வந்து அது சம்பந்தமா கேட்கும் போது ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. என்ன பதில் சொல்றது? நானும் கூட ரொம்ப ஆவலோடு இருந்தேன், ஏதோ ஒரு பதில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்கும் கேட்குறாங்க. இப்போதான் அவங்களுக்கு வந்து எடப்பாடி தமிழர்ன்றதே இப்போதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்றாங்கல்ல, ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்த ஒரு தொண்டர் தான் அவரு, அந்த தலைமை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே, அது என்னைக்கு தெரிய வந்தது? என்னைக்கு இவங்க அரசியலுக்கு வந்தாங்க? இவங்க வந்து 6 வருஷம் ஆச்சு. அவர் முதலமைச்சராகவும் கிட்டத்தட்ட வந்து முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராகவே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், அதுல எதிர்கட்சி தலைவராக ஒரு 3 வருஷம், இறக்கிட்ட ஒரு வந்து 5 வருஷமா அதான் நான் சொன்னேன். அப்போ இறக்கவே 5 வருஷம் எதிர்கட்சி தலைவர், 4 வருஷம் வந்து முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ எப்போ இவங்களுக்கு தெரிய வருது அவர் தமிழர் தெரிய வருது? எப்போ அடிமட்டத்தை வந்து வந்தார் தெரியுது? ஸோ இதெல்லாம் வந்து வேற வழி இல்லாம இப்ப நான் சொல்றேன், ஒரு எளிய பெண், எளிய குடும்பத்தில் பிறந்த பெண், அந்த எளிய குடும்பத்தை பிறந்த பெண்ணை வந்து ஒரு போராளியா வந்து மாத்தினது அல்லது போராளியா வந்து மக்கள் முறை நிறுத்தினது நாம் தமிழர் கட்சி, சீமான் நாம் தமிழர் கட்சி. இப்போ அதுல இருந்து நீங்க விலகி போறீங்கன்னு சொன்னா, நீங்க விலகி போகும்போது குற்றமோ குறையோ யாரையும் நீங்க சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது நீங்க, சரிங்களா? போய் இத்தனை 6 ஆண்டு காலம் நீங்க வந்து யாரை வந்து நீங்க வந்து வசைப்பானீங்களோ அந்த திராவிட இயக்கத்துல மீண்டும் போய் ஐக்கியமாறீங்க. அதுவே மிகப்பெரிய வந்து என்ன சொல்ற, ஒரு தீராத ஒரு அவப்பெயர் தான், காலத்துக்குள்ள நிக்க போகுது. முந்தைய அரசியல் சொல்லும் போது நீங்க நாம் தமிழர் வந்து வந்துங்க. நாம் தமிழர் வந்து எங்க போய் சேர்ந்தீங்க? அதிமுக போய் சேர்ந்தேன். ஏற்கனவே போய் சேர்ந்தவங்களுக்கு என்ன கிடைச்சது? இப்போ வடிவேல் சொல்லாரு பாருங்க, இது ஏற்கனவே போய் சேர்ந்தவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை. ராஜீவ் காந்தி என்ன அங்கே போயிட்டு எம்பி ஆயிட்டாரா, வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாரா? இல்லை வந்து இவரு கல்யாண சுந்தரம் போயிட்டு என்ன ஏதாவது வந்து எம்பி ஆயிட்டாரா? கிடையாது. இப்போ கூட இவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அது வந்து பொறுப்பு எதுவும் இல்லை. அப்போ இந்த காளியம்மாளை வந்து ஒரு எளிய பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராளியா முன்னிறுத்தின கட்சி இன்னைக்கு எப்படி நிக்கிறீங்க பாருங்க, குறுகி நிக்கிறீங்க. நான் பாருங்க, காளியம்மாளுடைய அந்த முகமும் அந்த பேச்சும்
எப்படி இருக்கு பாருங்க. இல்ல அதான் நாம் தமிழர் கட்சி அந்த கம்பீரம், அந்த கம்பீரம் இல்லையே. அந்த கம்பீரம், அந்த பேச்சு, அந்த இது எப்படி இருக்கு, அந்த அனல் பறக்காத பேச்சு, அதுதானே அடையாளம். காளியம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா அதான அடையாளம். ஸோ காளியம்மாள் வந்து ஒரு போராளி அம்மாவா காட்டின நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க பாருங்க. அந்த அதிமுக போனோம்னா ஒரு எளிய பண்ண ஒரு போராளியா காட்டுது. நீங்க பெருச்சாளிகள் வாழக்கூடிய அந்த கட்சியில போய் ஐக்கியமானீங்க, என்ன நிக்க போகுது இனிமேல் உங்க பேர் சொல்ல பார்க்கலாம். இதோ 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு அவ்வளவுதான். இப்ப நான் என்ன கேட்கறேன், பொதுவா இந்த எலெக்ஷன் டைம்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சி விட்டு கட்சி தாவறது, நான் இந்த கட்சி விலகுறேன், இந்த கட்சி இல்ல, இது கூட கரெக்ட். நீங்க கேக்குறது இப்ப இது என்ன கேக்குற பாருங்க. இப்ப இவங்க போனாங்கன்னா அப்படி நாம் தமிழர் கட்சியே இவங்க பின்னாடி வரதா அர்த்தம் ஒண்ணுமே கிடையாது. அதுவும் கூட நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க போனீங்கல்ல, ஏன் இவ்வளவு அவகாசம் எடுத்தீங்க? தேர்தல் நேரத்தில் நீங்க போறீங்க, அப்ப என்ன ஆயிடுச்சு? சீட்டு போட்டு குழி கொடுத்துருப்பாங்களோ எந்த கட்சி? அதுதான் இவங்க ஏற்கனவே பல கட்சிகள் போறா, திமுகவில் போறதாவ பேச்சு அடிப்பட்டது. இந்த சைட்ல வந்து டிவிக்கு கிட்ட இதோ வந்துட்டாங்க, இந்த போயிட்டாங்க கிட்டாங்கன்னு அப்படிதான் சொன்னாங்க. இப்போ கடைசியில் நீங்க ஏடிஎம்கில் போய் ஐக்கியமாறீங்க. அப்போ இதுலயே தெரியுது நீங்க பல கட்சிக்காக காத்திருந்தீங்க. இப்போ நீங்க தேர்தல் நேரத்தில் போய் சேர்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பேர் என்ன தெரியுங்களா, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அதுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு பெண் இங்க இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஊடகத்தெல்லாம் வந்து அவங்க அடையாளம் காட்டினதே நாம் தமிழர் தான் சார். அப்புறம் வெளிப்படையா சொல்லணும் சார். இங்க வந்து நம்ம ஊடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள என்ன சொல்றதுன்னா அடையாளம் காட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து, அதுவும் குறிப்பா பெண், இந்த இடத்துல இப்ப நான் என்ன எடுத்துக்க என்ன நானே அடையாளப்படுத்திக்கிட்டேன், பெருமைக்காக சொல்ல, ஆனால் அடையாளப்படுத்திட்டேன். ஆனால் ஒரு நியாயம் நேர்மைன்ற அந்த அடிப்படையை வந்து நம்ம வந்து ஆதாரமா வச்சுதான் நம்ம பேசுறோம். நான் ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், நேர்மையா ஒரு கேள்வி கேட்கறேன்னு நான் ஆசைப்படுறேன். அது காளியம்மாளா இருக்கட்டும், அது நாச்சியால் சுகந்தியா இருக்கட்டும், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியில் இருந்த போது இருந்த உங்களுக்கு அந்த மரியாதையும் அந்த போராளிகள் என்ற பார்வையும் அதிமுக போன பிறகு இருக்கான்னு கேட்குறேன். அங்கே உள்ள கல்ச்சரே வேற சார். அதிமுக திமுக இருக்கட்டும், அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அந்த கலாச்சாரத்தில் எப்படி உங்களால் வந்து போய் மிங்கிளாக முடியாது? எனக்கு அந்த ரகசியத்தாக சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி போன்று வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த கட்சியில் நீங்கள் வந்து ஒரு போராளியாக இருந்த நீங்கள் எப்படி வந்து ஒரு வழக்கம் போல இந்த திராவிட கல்ச்சரில் ஊர்னா அந்த கட்சியில் போய் உங்களால் இணைஞ்சு செயல்பட முடியுது? ஒரு கேள்வி இருக்கு. அண்ணன் ராதாரவி வந்து பிஜேபியில் கொஞ்ச நாள் இருந்தார், ஆனால் அவரால் அங்கே இருக்கவே முடியல. அவர்கிட்ட நான் கேட்கும் போது, நான் உட்காந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அப்போ அவர் சொன்னேன், எப்படி நான் அங்கே இருந்தீங்க உங்களால் இந்த ஐயோ என்னால் முடியலப்பா அப்படியே சொல்றாரு. என்னால் முடியல, ஏன்னா காலங்காலமாக திமுகவில் இருக்கிறவங்க அதிமுக இருக்க முடியும், அதிமுக இருக்கிறவங்க திமுக இருக்க முடியும், ஆனால் பிஜேபியில் இருக்க முடியுமானா நிச்சயமா வந்து முடியாது. காரணம்னா அங்க உள்ள அந்த கல்ச்சரே வேற. பிஜேபிக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. அப்போ இங்க ஒவ்வொரு கட்சிக்கும் கல்ச்சர் இருக்கும்போது நீங்க நாம் தமிழ் வந்து மொத்தமா முழுமையா ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு தனித்துவம் வாய்ந்த கட்சியில நீங்க வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க அப்படியே போய் இங்க போய் இணையறீங்களே, இதுக்கு நீங்க வந்து சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த அம்மா கூட ஒரு பேச்சு சொன்னாங்க, நான் கேள்வியை கிண்டலாம் பண்ண நோக்கம் எனக்கு கிடையாது, எனக்கு அது அவசியமும் கிடையாது, நியாயமா மனசாட்சியோட கேள்வி கேட்குற உடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் ஒரு வருஷம் நான் என் பிள்ளையோட இல்லை, எல்லாம் என் பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, இந்த ஒரு வருஷம் வந்து பிள்ளைகள் என் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு நான் அந்த ஒரு வருஷம் வச்சேன். இது ஒரு காரணமா சார்? ஏன் இவ்வளோ தாமதம் எடுத்தீங்க? ஒரு வருஷம் ஏன் தாமதமாக நீங்கள் போய் சொன்னா அந்த ஒரு வருஷம் என் பிள்ளைகளுக்காக நான் வந்து என் பிள்ளைகள் என் கூட இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்படியே இருந்துக்கலாமே. அதுக்கு நீங்க நான் என்ன சொன்னா, நீங்க அழகா நீங்க இன்னும் நிம்மதி, இது போராளிகள் சொல்லக்கூடிய வார்த்தையா? இப்போ அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து சீமானாக இருக்கட்டும், சீமான் கூட இருக்கிற அத்தனை நிர்வாகிகளே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து தினசரி வீட்டில் படுக்கிறாங்க, வீட்டில் தூங்குறாங்க? நான் கேட்குறேன். இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லையாது, இன்னைக்கு திருச்சியில் இருப்பாங்க, நாளைக்கு மதுரையில் இருப்பாங்க, நாளைக்கு திண்டுக்கல்ல இருப்பாங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல இருப்பாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து அரசியல் வாழ்க்கைன்றதுலாம் சாதாரண. ஆனால் நீங்க ஒரு பெண்ணா இருந்து அதை நம்ம மதிக்கிறோம், யாரும் இங்க வந்து கேலியோ கிண்டலோ குறைச்சல. ஆனால் ஒரு பெண்ணா இருந்து அரசியல்ல பயணிக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். நான் என்ன சொல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்க ஜெயலலிதா ஆயிட முடியாது. அந்த ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராளின்றதெல்லாம் சொல்ல முடியாது. உண்மை, ஒரு தலைவியா இருக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா இங்க போராளின்றது வேற, இங்க தலைமை இருக்கிறது வேற, தலைவர் வேற, போராளி வேற. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போராளின்ற அந்த அடைமொழி எதனால வருது? இப்படி எல்லாம் தியாகம் பண்ணதுனாலதான் வருது. குடும்பத்தை கூட பார்க்காம வந்து ஒரு பொம்பளை புள்ள வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கேயும் போய் பேசுறதுக்கு அந்த மேடையை அமைச்சு கொடுக்கறது, அந்த வாய்ப்பை வழங்குறது கட்சி தானே. அந்த கட்சிக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடாது. சீமான் மீது கருத்து வேற்றுமை இருக்கலாம், பேசினா முடிஞ்சிச்சு. அப்படி ஒன்றும் வந்து ஒரு இந்த வந்து ஒரு என்ன சொன்னாங்க, ஒரு கடுமையான தலைமை ஒன்றும் கிடையாது. இயல்பா வந்து ஒரு
சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் கூட அதை மன்னிச்சு ஏத்துக்கிற தலைமை தான் சார். இல்ல எனக்கு இருக்கும்போது பேசி இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு காலத்துல உங்களால பேச முடியாதா? பேசி இப்ப என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து எந்த விதமான சீட்டும் கிடைக்காது நாம் தமிழ் கட்சி அப்படின்ற மாதிரி செய்தி யூகிக்கிறேன். அது சரியானது சொல்றது ஒரு செய்தி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த தேர்தல் நேரத்துல அந்த வேட்பாளர்கள் முழுமையா அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சியில ஒருவேளை நம்மளை வந்து இறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை எதிர்பார்த்திருந்தாங்களா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருவேளை வந்து 17 அதாவது 117 வேட்பாளர் பெண் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு வந்து அங்க வாய்ப்பு இல்லை, அப்போ நம்ம அடுத்த கட்சிக்கு போயிடலான்ற அந்த யோசனைக்கு வந்திருக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஆனா அதையும் கூட வந்து அவங்க தானே சொல்லணும். இப்ப நான் என்ன கேள்வி, இப்ப அதிமுக போன மட்டும் இப்போ எம்எல்ஏ சீட் கொடுத்துருப்போம். அதைத்தான் நான் சொல்றேன். நான் சொன்ன சீட்டுக்காக கிடையாது. இல்ல இங்க அப்படி பார்த்தா வந்து நாம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க சார். எல்லாரும் தான் சீட்டு எதிர்பார்க்கலாம். தலைமை முடிவு பண்ணுது, சீட்டுக்காக கிடையாது, பதவிக்காக கிடையாது. இல்ல பதவிக்காக கிடையாது. இது வந்து காலம் வந்து இங்க வந்து இன்னைக்கு எல்லாமே விதை தானே சார். இன்னைக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் விதைக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க இன்னும். இல்ல இப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன் சார், இப்ப நாம் தமிழ் கட்சியில பல பேர் சேர்றாங்க, பல பேர் விலகுறாங்க. எலெக்ஷன் அந்த தேர்தல் நெருங்க இல்ல தேர்தல் டைம்ல இல்ல மற்ற நேரங்களிலோ. ஆனா இதனால வந்து நாம் தமிழ் கட்சிக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கா? பாதிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேனே, இங்க வந்து இது வந்து முழுக்க இது வந்து இருக்கிற கட்சியிலேயே தனித்துவமான கட்சி. சரிங்களா? கொள்கையில நிக்கிற கட்சி. கொள்கைக்கு தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை தவிர காளியம்மாளுக்காகவோ ராஜீவ் காந்திக்காகவோ அல்லது கல்யாண சுந்தரம் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்கைக்காகவோ தத்துவத்துக்காக ஒரு கூட்டம் நிற்குது. அதனால தான் எவ்வளோ புயல் அடித்தாலும், எவ்வளோ சூறாவளி இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், சுனாமி வந்தாலும் தாக்கு பிடிச்சி நிற்குது. திடீர்னு ஒருத்தர் கமலஹாசன் ஒருத்தர் வருவார், திடீர்னு ரஜினிகாந்த்னு ஒருத்தர் வந்து கட்சி தொடங்கணும்னு சொல்லுவார், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு ஒருத்தர் வருவார். ஸோ இதெல்லாம் இப்படி தான். ஆனால் இதில் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு தென்னை மரம் எப்படி போராடி நிற்கும் பாருங்க. இது எவ்வளோ அடித்தாலும் வந்து அப்படியே நிற்கும், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படியே நிற்கும் பாருங்க. புயல் காற்று சூறாவளி என்ன அடித்தாலும் அப்படி தான் வந்து நாம் தமிழர் கட்சி நிற்குது. அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் விலைக்கு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஜெகதீச பாண்டியன் கூட உண்மையிலே வந்து அவர் விசுவாசியாக தான் இருந்தார். சீமான் அவர்களுக்கு அவ்வளோ விசுவாசியாக இருந்தார். எல்லா இடத்துலையும் சீமான் அண்ணன் தான் உச்சரிப்பார். கட்சியில் அவ்வளோ ஒரு மதிப்பான செல்வாக்கில் இடத்துல இருந்தார். ஆனால் வேல்முருகன் கிட்ட போனார். வேல்முருகன் வந்து ஓரளவுக்கு வந்து இவருக்கு பொருந்தக்கூடிய இடமா இருந்திருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு அவருடைய விமர்சனங்கள் வந்து ஒரு தனிநபர் விமர்சனமாக ஆகும்போது அங்கே வந்து விடுவிக்கிறாங்க. யார்? ஜெகதீச பாண்டியனை விடுவிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து இடமா வந்து டிவிக்கே சூஸ் பண்ணுறாரு. எனக்கு அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. நீங்க சீமானோட கருத்து வேற்றுமை இருக்கு, நீங்க நாம் தமிழர் கட்சியில நீங்க விலைக்கு வந்தாலும் கூட இல்ல சார். நான் என்ன ஒரே கேள்விதான் கேட்கிறேன். இப்ப இவங்களுக்கு என்ன பவர், என்ன செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டுல? இவங்களாம் போய் சேர்ந்துட்டா உடனே அந்த கட்சி அதுதான் இல்ல சேர்க்கல. இந்த கேள்வி இப்ப நீங்க சொல்ற ஆட்கள்லாம் எங்க வெளியில பார்த்தாதான் தெரியும். இல்ல இது என்ன தெரியுங்களா? இல்ல எங்கேயாச்சும் மீடியால பேட்டி குத்தாலோ அதுதான் சார். ஊடகத்துல அறிமுகம் ஒண்ணு இருக்கு. இவர் ஜெகதீஷ் பாண்டியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறையில அவர் வந்து துணை இயக்குனராக இருந்திருக்கிறாரு, வெற்றிமாறன் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற அந்த தம்பிகளை, சீமானுடைய தம்பிகளாக இருக்கட்டும், அந்த நாம் தமிழர் தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறியப்பட்ட மனிதராக இருக்கிறாங்க. காளியம்மாலாம் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ விலைக்கு போய் இன்னொரு கட்சிக்கு போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக இருக்கிறவங்க இந்நேரம் வந்து கொண்டாடி இருக்கணும்ல. கிரிக்கெட் விளையாடும் போது திடீர்னு வந்து கேட்ச் பிடிச்சிடறாங்கல்ல சார். அப்போ அந்த கேட்ச் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த விக்கெட்டை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம்பா. ஆனால் விக்கெட் கேட்ச் பிடிச்ச உடனே இல்ல வந்து ஸ்டெப் அவுட் ஆகணும்னு எவ்வளவு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன அதிமுக என்ன செய்யணும்? வந்துட்டாங்கய்யா, இது வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொண்டாடினோம்ல. ஒண்ணுமே இல்லையே. இல்ல அதுதான் நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம். காளியம்மாளுக்கு நம்ம தான் வந்து இங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? எதனால பேசுவோம்? இது வந்து தவறுன்ற அடிப்படையில் பேசுவோம். நான் ஒப்பனா சொல்றேன், இது தவறு. ஏன்னா காத்திருந்திருக்கலாம். இல்ல அவங்க எலெக்ஷன் நீங்க இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு யோசிச்சாங்களோ? இல்ல சார், சரி யோசிச்சு நீங்க கடைசியா எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க? அதிமுக போய் அதிமுக நீங்க ஏற்கனவே விமர்சனம் பண்ணது என்ன? 2 திராவிட கட்சிகள் எதிர்த்துதான் விமர்சனம். அப்ப உங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க அந்த காலத்துல ஒன்றிய பிரதிநிதியா இருந்தேன், அந்த நிர்வாகியா இருந்தேன், இந்த நிர்வாகியா இருந்தேன்னு சொல்றீங்க. அதுவே எவ்வளவு பலவீனம் இல்லையா? அது இப்ப ஒரு கேள்விதான் கேட்க தோணுது. என்னன்னா இப்ப நீங்களே சொல்றீங்க யாரும் கொண்டாடலன்ட்டு.
இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவங்க விலகி போனதுனால அவங்க ஒன்னும் வருத்தப்படவும் இல்ல, யாருமே இல்லையா? அதிமுக சேர்ந்ததுனால அவங்க சந்தோஷப்படவும் இல்லை. சீமான் இதுக்கு முன்னாடி எப்போ பேசுனது வந்து இப்போ ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இது இப்போ ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. விலகி போறவங்களே நம்ம விட்டுறணும், வாழ்த்தி அனுப்பிச்சிடணும், அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஒரு நாள் அப்படி பார்த்தா இங்க வந்து பதவின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எவ்வளோ பதவியோட தியாகம் மட்டும் தான் இருக்கிறாரு. மத்திய அமைச்சர் வாங்கியிருக்கலாம், இங்கே கூட்டணி வச்சிருந்தா இந்நேரம் 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ இருந்திருப்பாங்க சார், ஒரு 5 எம்பி இருந்திருப்பாங்க சார். அதே நாம் தமிழர் கட்சி பேனர்ல இருந்திருப்பாங்க சார், கூட்டணிக்குன்னு போயிருந்தா. அப்ப அதை வேணான்னு தியாகம் மட்டும் இருக்கிறதுக்கு காரணம் இது வந்து ஒரு லாங், அதாவது தொலைநோக்கு பார்வையோட வந்து ஒரு திட்டத்தோட பயணிக்குது கட்சி, தனித்துவத்தோட. அந்த தனித்துவத்தை எந்த சூழ்நிலை இழக்கக்கூடாதுன்னு வந்து பயணிக்கும் போது அதில் இருக்கிற தலைவர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மனமாற்றம் அடைகிறீங்கல்ல. அது காளியமலா இருக்கட்டும், ஜெகதீச பண்ணினார், சரி அப்படின்னாலும் நீங்கள் போய் சேரக்கூடிய இடம். நீங்கள் தனியாக கூட கருத்து வேட்டுமென்னா கொஞ்ச நாள் காயங்கள் ஆடுற வரைக்கும் பொறுமையாக இருங்க. 6 வருஷம் இருந்திருக்கீங்க, 1 வருஷம் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயங்கள் கொஞ்ச நாள் அதிமுக டிடி தினகரன் எல்லா கட்சியில பொது வாழ்க்கையில் இருக்கிற இருந்தா அரசியல் கட்சி எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் சார். நான் சொல்றேன், ஒரு 4 பேர் இருந்தாலே 1008 கழகம் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல 4 பேர் வேலை செய்யற இடத்துல ஆபீஸ்ல 1008 கழகம். ஒரு பொதுநல ஒரு கட்சி, ஒரு மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான கட்சின்னு சொன்னா இங்க நிறைய தள்ளுமுள்ளுலாம் இருக்கும். அதெல்லாம் எல்லாருக்கும் நல்லவனா நடந்துக்கவும் முடியாது. அப்போ ஒரு தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து தவறான புரிதல் இருக்கு, அல்லது வந்து நம்மளை வந்து தலைமைக்கு நம்ம வந்து கட்டுப்படாத ஒரு சூழல் வரும்போது அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் கூட நம்ம வந்து இணைஞ்சிக்கலாம். இப்போ நான் 1 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த 1 வருஷ காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தான் முக்கியம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 1 வருஷ காலம் இல்லைங்க, நான் மீண்டும் வந்து நம்ம வந்து கட்சியில் தான் நான் அப்படி நான் விலகி இருந்தேன்னா கூட வந்து நீங்கள் சட்டை போட்டு ஒரு முடிவு எடுத்து போயிட்டு இருக்கணும். இங்கே ஒரு துண்டு போட்டீங்க, டிஎம்கேல ஏடிஎம்கேல துண்டு போட்டீங்க, டிவிகேல தான் வெயிட்டாக போட்டீங்க, டர்க்கி டாவிலே போட்டீங்க. எல்லாரும் அந்த கட்சியில தான் சேர போறான்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு பேச்சுகள், எதுவுமே நடக்கும். இப்போ வேற வழி இல்லாம சொல்லுவாங்க இல்லையா, வேற வழி இல்லாம சொல்றேன், கழுத கட்டா குட்டிச்சவர் அப்படிதான் ஆயிட்டீங்க. ஆனா இங்க எப்படி இருந்தீங்க? நாம் தமிழ்ல போராளியா இருந்தீங்களா? போராளி தானே உங்களை வச்சிருந்தாங்க. தம்பிகளாம் அக்கா அக்கான்னு பாசத்தோட வச்சிருந்தாங்க. அங்க யாராவது உங்களை ஒருத்தர் சொல்லுங்க சார் அக்கான்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க சார். சொல்லிட்டு சொன்னீங்கன்னா போயிடும். இப்ப இருக்கிற அந்த இவரே சொல்ல மாட்டார், யாரு கல்யாண சுந்தரமே சொல்ல மாட்டார், அக்கான்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், இங்க நாம் தமிழ் அப்படி கிடையாது. அக்கான்ற அந்த எப்படி அண்ணன் சீமான் அக்கான்ற அந்த மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. நானே பார்த்தேன், வியந்திருக்கேன். இல்ல இப்போ நம்ம என்ன கேட்க தோணுதுன்னா, இப்ப இவங்க இந்த போய் கட்சியில இப்போ அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க, யாரும் பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா, மீடியாவுக்கு அவங்க என்ன பதில் அளிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்ற மாதிரியே யோசிக்க வைக்குதுல. கண்டிப்பா இது வரைக்கும் ஒரு பதிலா அப்படின்ற மாதிரி யோசிக்க, வேற என்ன சொல்றதுன்னு தெரியாத சொல்றதுதான். ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களா? கிடையாது. இந்நேரம் என்ன சார் அப்படியே கூட இருக்கட்டும் சார். ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி போன்ற ஒரு கட்சியிலேருந்து நீங்கள் போறீங்க சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதைன்னு கேட்டால் நீங்கள் இணைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பொறுப்போ இல்லை ஏதாவது ஒன்று அறிவிச்சிடணும். ஆனால் கேட்டாக்கா அது கூட என்ன சொன்னால், அண்ணன் தான் இருக்காரு, அண்ணன்லாம் பார்த்துப்பாங்க, அண்ணனோட யார் ஓஎஸ் பண்ணின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சராசரி ஒரு பெண்ணாக தான் நான் பார்க்குறேன். ஒரு சராசரி பெண்ணாக பார்க்குறேன். அதிமுக கட்சியில் இருக்கிற எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் நாளைக்கு இருந்து ஊடகங்களில் பார்க்கலாம். நேற்று வரைக்கும் வந்து பேசின பேச்சுக்கள்லாம் நான் ட்ரோல் ஆகும். அந்த காளியம்மாள் பாருங்க, இந்த காளியம்மாள் பாருங்க, அதான் நடக்க போகுது. டிபேட்டுக்கு அனுப்பலாம், அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பொறுமை வேணுங்க. பெரிய ஒரு இதை சொன்ன, இது வந்து ஒரு தத்துவார்த்த கூட்டம். இது நீங்கள் சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முழுக்க ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே போய் நின்றுட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தத்துவம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யாருக்குறைய பிஜேபிக்கு லீஸு கொடுத்த மாதிரி இருக்கு. நீங்கள் பிஜேபியிலே சேர்ந்துருக்கலாம். பிஜேபிக்கு லீஸ் கொடுத்த மாதிரி தான் சார் ஏடிஎம்கே மொத்த குத்தகை கொடுத்த மாதிரி இருக்கு. அங்கே போய் சேர்றீங்க. இப்போ காளியம்மாள் வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகினதுனால வந்து நாம் தமிழ் கட்சிக்கு என்ன பாதிப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே கிடையாது, பாதிப்பே கிடையாது. இந்த நேரத்தில் சார் பேர் அப்படி சொல்றது. காளியம்மாள் வந்துட்டாங்க, காளியம்மாள் எங்கேருந்து வந்துட்டாங்க? நாம் தமிழ் வீட்டுல இருந்து வந்தாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி கிடையாது. சில பேர் சொல்ற நாத்தாக்கால் அவங்க விலகி 1 வருஷம் ஆச்சு, இப்ப கிடையாது அவங்க. அதனால ஒரு அடையாளமா சொல்லப்படும், அவ்வளவுதான் நாம் தமிழ். ஆனால் நாம் தமிழ் கட்சிகளுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது சார்.
ஏன்னா கடந்த காலத்தில் அவ்வளோ பேர் விலகி போயிருக்கிறாங்க. விலகி போனாங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விலகி போனவங்க வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு வேற நபர்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றேன். அதனால இதனாலலாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன ஒரு சலசலப்பு கூட நாம் தமிழர் கட்சியில ஏதாவது ஏற்பட்ட மாதிரி ஏதாவது காட்டுங்க. இல்ல காளியம்மாள் போய் என்னஞ்ச உடனே அவங்க கூட போயிட்டு சரி அப்படியாவது போய் என்னஞ்சிங்கல்ல, ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், ஒரு 200 பேர் இருக்கலாம்ல. அதுவும் இல்லை, தனியா நீங்க போயிருக்கீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இதுதான் இங்க அரசியல் கட்சிகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து பொறுத்த வரைக்கும், என்டிகே பொறுத்த வரைக்கும் இது வந்து தத்துவத்தை சுமக்கிற ஒரு கூட்டம். அது அங்க நீங்க எவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்க, உங்களுக்கான மரியாதை எல்லாம் வழங்கப்பட்டது. கடைசியில் இப்ப நீங்க எங்க போயிட்டீங்க, எங்க போய் விழுந்துட்டீங்க? கீழே சூரியன் வழுக்கி சேத்துல எழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படித்தானே ஆயிடுச்சு. இல்ல இப்போ இவங்க போனதுனால என்ன நாம் தமிழருடைய இந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிட போதா? இல்ல ஒண்ணுமே கிடையாது. அதிமுக நான் சொல்றேன் பாருங்க, இது வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஐயோ இவங்க இதெல்லாம் போயிட்டாங்க, அதில் போயிட்டாங்க. ரொம்ப நாளா ஒரு பந்தல் விட்டு இருந்தானுங்க, நிறைய பேர் வந்து உருட்டிட்டு இருந்தானுங்க. நிறைய பேர் காளியம்மாள் வந்து என்டிகேக்கு போயிடுறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த டைம்ல நான் சொன்னேன், இவங்க எங்க போனாலும் அந்த மரியாதை அந்த செல்வாக்கு இருக்காது. ஒரு நடிகருடைய கட்சியில போய் நிக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராளியா நிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சராசரி பெண்ணா போயிட்டு வந்து இந்த தற்கொலைகள்லாம் போஸ்ட் கொடுக்குங்களா, அப்படிதான் ஆயிருக்கும். என்ன இப்போ மாறுபட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, நேற்றுக்கு தான் தெரிஞ்சிருக்கு என்னன்னா எடப்பாடி தமிழன் அடிமட்ட தொண்டர் வந்து வந்திருக்கிறாரு தெரிய வந்திருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் நாம் தமிழுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேர்ட்ட நான் பேசுறேன். நம்ம கிரவுண்ட்ல இருக்க சில நண்பர்கள் இத்தனை ஆண்டு காலமா எடப்பாடி என்னன்றது தெரியாம இருந்தாங்களா? அது அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க பேச பதில் சொல்ல தெரியல சார். நீங்க பாருங்களேன், அந்த நானும் கூட 2-3 தடவை கேட்டேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. முகம் இறுக்கமா இருக்கு. எவ்வளோ ஆவேசம், எவ்வளோ வந்து ஒரு போர்க்குணத்தோட பேசின பெண்ணா இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், வாட்ச் பண்ணியிருக்கிறோம், உங்க மேடை பேச்சுக்கெல்லாம் பேசியிருக்கோம். அந்த கம்பீரம் எங்க போச்சு, அந்த குரல் எங்க போச்சு, முடிஞ்சிச்சு. அவங்க எனக்கு தெரிஞ்சது காளியம்மாள் காளியம்மாள். நீங்க சொல்ல காளியம்மாள்னா டோட்டலா காலி ஆயிட்டாங்கன்னு. ஆமா, அதான் சொன்னேன். காளியம்மாள்னா வெறும் டப்பான்றீங்க. அப்ப நீங்க அது காலி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். காலினா என்ன பொருள், வெறும் டப்பான்னு சொல்றீங்க. அவ்வளவுதான், அப்படிதான். காலி டப்பா அவ்வளவுதான். உள்ள எதுவும் கிடையாதுன்னு டப்பான்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெண்மணி பாவம், நம்ம பாட்டில் என்ன வாங்கிட்டு போய் உள்ள காலியா இருக்குல்ல, அதுதான் காலி. நம்ம காலியான டப்பா காலி ஆயிட்டாங்கன்னா அவங்க யாரும் ஆள் அந்த மாதிரி தான் யாரும் கிடையாது. தொண்டர்களோ உறுப்பினர், அதாவது என்ன இவ்வளோ நாம் தமிழர் கட்சி வந்து தம்பிகள் யாரும் போகவும் கிடையாது. இல்லை இவங்க பின்னாடி ஒரு பெரிய கும்பல் போச்சா, எதுவுமே கிடையாது. இவங்க தனியாக தான் போயிருங்க. அதான் காலின்ற, அதனால தான் சொல்றேன் காளியம்மாள். சார் இப்போ என்னன்னா, நான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க வெறும் காளியம்மாள்ட்டீங்க. அதாவது காளியம்மாள் டோட்டலாக காலி ஆயிட்டாங்கன்றீங்க. இப்போ ஏடிஎம்கே சார்பாக இவங்க பல டிபேட்கள் கலந்துக்கணும், பல இதுல பேசி தான் ஆகணும், பல சேனல்கள் பல மீடியாக்கள்ல பேசி தான் ஆகணும். இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய எதிர்பார்ப்புகள் அந்த ஐடியாலஜி இவங்க எப்படி வந்து ஹேண்டில் சான்ஸே கிடையாது. ஐடியாலஜியில் நாம் தமிழ் கட்சியோட வந்து என்டிகேவோட ஐடியாலஜிலாம் நீங்கள் வந்து அங்கே எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஏடிஎம்கேல போயிட்டு. அதனால வந்து வேற வழி இல்லாமல் சராசரி ஒரு பெண்ணா மாறிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ சொன்னாங்களே ஒரு வார்த்தை, என்னை நம்பி இருக்கிற வந்து ஒரு மக்களுக்கு அவங்கள நம்பி அவங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னு அவங்க சொல்றாங்க, என்னை வந்து என்னோட இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஆதரவா நான் ஏதாவது பண்ணணும் இல்லையா, அப்ப அதுக்காக தான் எல்லாரும் அந்த கதை சொல்ல வேண்டியது. யூடியூப் சேனல்ல வீடியோ அதுதான். நான் இல்லை அப்படி ஒரு கதை சொல்லிக்க வேண்டியதான். என்னோட பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, எல்லாரும் ரைட்டு. ஆனால் நீங்க அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் என்டிகேவோட ஐடியாலஜி நீங்க அப்படியே டோட்டலா விட்டுணும். இது ஏன்னா அங்க இருக்க கல்ச்சர் அது வேற, திராவிட கல்ச்சர் மேட்சே ஆகாது. ஏதோ ஒரு டிஎம்டிகே இல்ல வைகோ கட்சி அந்த மாதிரி எங்க போனாலும் நாம் தமிழர் கட்சியில நீங்க வந்து பயணிச்சுட்டு அதை பயணிச்சவங்க வேற யாராவது ஒருத்தர் காட்டுங்க. நீங்க ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் சொல்லலாம், இவர் வந்து கல்யாணம் பேராசிரியர் சொல்லலாம். ஆனால் போன இடத்துல இவங்களால பொருந்தி இருக்க முடியும், நிச்சயமா பொருந்தி இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு வெளியில் போனாலும் கூட அவங்களால அங்கே மனதளவில் ஐக்கியமெல்லாம் இருக்க முடியாது. வேற அளவுக்கு இருந்துக்கலாம். ஒரு பதவி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு ராஜீவ்காந்தி, டிபேட்டுக்கு போகிறாரு. அவரால் அதிகமாக டிபேட்டுக்கு போக முடியுதா? அதிகமாக பார்க்க முடியாது. இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே போய் பேச முடியாது. அங்கே வந்து பேசக்கூடியவங்க அடுத்த செகண்ட் வார்த்தையை போட்டுருவாங்க. ஸோ இந்த ஐடியாவில் இருந்து என்டிகே ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற எந்த கட்சியிலும் நீங்கள் போய் சேர்ந்து பயணிக்க. ஏன்னா இது
அதனால தான் சொல்றேன், தனித்துவம் வாய்ந்த கட்சி இது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி டிவி டிபேட்டுக்கு போறாங்க, அங்க ஏதோ ஒரு கேள்வி எழுப்பப்படுது, ஏதோ ஒரு கேள்வி சார், ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய நபர்கள் யாரோ எழுப்பாங்க, இவங்க ஏதாவது கொஞ்சம் முட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, பேச்சுக்கு சொல்றேன், இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஊழல் பத்தி பேசும்போது இவங்க என்ன கவுண்டர் கொடுக்க முடியும்? இப்போ கேட்குறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, எடப்பாடி வந்து ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் மீது ஒரு ஊழல் ஏதோ பேசுறாங்க, இவங்க என்ன முட்டு கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? டோட்டலா இது வந்து என்னை கேட்டால், நான் சொல்றது கிட்ட ஒரு அரசியல் என்ன சொல்றது கேட்டா ஒரு தற்கொலை, அரசியல் தற்கொலை தான் இதெல்லாம். வந்து அரசியல் தற்கொலை லிஸ்ட்டை தான் கொண்டு போய் வைக்கணும். இவங்கெல்லாம் சும்மா நடமாடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு நடைப்பயணம் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கணும். காளியமலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு நடைப்பயணமா இருக்கும், சும்மா கட்சிக்கு போகலாம் வரலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த மரியாதை வந்து கிடையாது. இப்போ நான் சொல்றேன், ஒரே ஒரு பெண் தான் இவங்க நாம் தமிழர் கட்சியில அடையாளம் காணப்பட்ட. மற்ற கட்சியில எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? யாராவது பெருசா பேசப்படுறாங்களா? கிடையாது. ஆனா காளியம்மாள்னா ஒரு தனி அடையாளமா இருந்தது நாம் தமிழர் கட்சி. அதனால டிபேட்டுக்கெல்லாம் போயிட்டு இவங்க எதுவும் வந்து முட்டு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அங்க பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து கண்டிப்பா ஒரு டிபேட்ல ஒருத்தர் இருப்பாரு, யாரோ இருப்பாங்க ஒருத்தர், சரிங்களா? அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதனால டிபேட்டுக்கெல்லாம் போகாம இருந்தாங்கன்னு அவங்களுக்கு மரியாதை. சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இன்னும் பல நாட்கள் இருக்கு, அரசியல் வந்து தேர்தல் நெருங்க இன்னும் பல விஷயமா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க தான் போகுது. யார் யார் எந்த கட்சிக்கு ஜம்ப் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா நாளைக்கு தேர்தலில் இன்னைக்கு கூட ஜம்ப் பண்ண போகுது, அந்த மாதிரிலாம் இருக்குது சூழ்நிலையை பார்க்கும்போது. நான் மீண்டும் பயணிப்போம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி.